Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் அரிசி மாவு வடை. வெல்கம் டு குக் அண்ட் டேங்க். அரிசி மாவு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணி அதோட டோனை லைட்டன் பண்ணி ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன் 2, கொத்தமல்லி இலைகள், மஞ்சத்தூள், சிவப்பு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு இதை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க 1/2 கப் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ஒரு வடை பண்ணுற பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை பால்ஸாக ஆக்கி வச்சுக்கோங்க, குட்டி குட்டி பால்ஸாக. அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டி பால்ஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வேகிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக வச்சுருக்க பால்ஸை தட்டி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மெலிசாவே தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இன்னர் சைடு நல்லா வேவும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு கிறிஸ்பியான காரசாரமான அரிசி மாவு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கர்டோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். சமைத்து பாருங்கள், ருசித்து மகிழுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் குக் அண்ட் டேங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.